ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், அது செல்கிறோம். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பே அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. உன்னால் உந்தை கண்டேன் ஐயா, ஆள் வெறுத்தேன் ஐயா, ஏ பெரிதையா நேல் உந்தை இதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அலோச்சின் அருமை பொருளே லோச்சின் அந்தே நையா, லோச்சின் அருமை பொருளே லோச்சின் அந்தே நையா. ஆளும் அறிவேனோ நாளும் அறிவேனோ. அந்தே அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அந்தே அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உண்மை அறியார் மறந்தே தெரிந்த தோகியே. அலைந்தேன் பல நாள் மெய் அறியார் அறந்தே தெரிந்த தோகியே. அழைத்தேன் அன்பாலே அழைத்தேன் அன்பாலே அழைத்தேன் அன்பாலே அழைத்தேன் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. தலைப்பு மூன்று வேளை ஜெபம். மூன்று வேளை ஜெபம். தலைப்பு மூன்று வேளை ஜெபம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 10லேருந்து 23 வரை. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 10லேருந்து 3 வேளை ஜெபம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணார். இதை பொறுத்து இந்த வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவரை உரை செய்வாராக. அதுக்காக என்றால் பேசுனீங்கள ஆவியானவரை பேசுவாராக. தானியேல் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 10லேருந்து 23 வரை பார்க்கும்போது தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக அலகடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக உலங்கார் படித்து தேவம் பண்ணி சோத்திரம் செய்கிறார். என்றால் தானியேல் 6வது அதிகாரம் 20 பார்ப்பது தானியேலோ அவனுக்கு ஒரு தானியேலுக்கு உறவாக என்றால் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு என்றால் ராஜா என்றால் இது ராஜா அப்போது ராஜாவாகிய சரிவு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அந்த சொல்லப்படு தானியேலோ கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்த போதிலும் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகலிகளை திறந்திருக்க அங்கே நான் முன் செய்து கொண்டபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் வழியிட்டு தேவம் பண்ணித்தான். தானியேல் ஜெபம் ஒரு நாளைக்கு 3 வேளை. நைட்டு எல்லார் எத்தனை நேரம் 3 வேளை. அவர் பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. தானியேல் ஜெபிக்கக்கூடாது கைத்து. அப்படியும் தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? 3 வேளை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபம். நாம் இத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாக எத்தனையோ உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. அவன் தானியேல் ஜெபித்த மாதிரி நாமும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் 3 வேளையில்
ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தால் ஆனால் தானியலுக்கு விதமாக சத்தத்தை கையெழுத்து வச்ச போதிலும் அது உண்டாக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு நாளைக்கு 3 நேரம் இல்லை, எப்போல்லாம் நேரம் இருக்குதோ அப்போல்லாம் ஜெபிக்கணும். ஜெபந்தான் செய்யும். உங்கள் துக்கம் சந்தோஷமானால் ஜெபந்தான் முக்கியம். ஜெபத்தினால் எல்லாமே கூடும். ஜெபிக்காத மகளுக்கு ஒன்றுமே கூடாது. அது பல்லால் நீங்கள் ஜெபிக்கிற மகளாக இருக்கணும். என்றால் இவர் என்ன செய்தார் தெரியுமா? தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக அலகளில் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்னாக முழங்காட்டி தேவன் பண்ணி சோத்தம்னார். 3 நேரம் தேவன் பண்ணி தேவனை சோத்திரம் பண்ணார் தானியேல். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அளவர விசுவாசிகளாக இருக்கலாம், நல்லதுதான். ஆனால் உங்கள் ஜெபம் 3 வேளை இருக்கா? இல்லை வேலைக்கு போகும்போது கலண்டர் ஜெபமா? கலண்டரில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு போவாங்க, அது ஜெபமே கிடையாது. நைட்டு லார்டு 3 மணி நேரமும் ஜெபணும். வேறு வேலைக்கு போகுது ஒரு வசனம் என்றால் கலண்டர் ஜெபம், அது ஜெபம் கிடையாது. தானியேலை போல் ஒரு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா ஒரு நாள் முழு ஜெபம் பண்ணலாம், ஒரு பகல் முழு பண்ணலாம், இரவு முழு பண்ணலாம், 3 வேளை பண்ணலாம். இப்போ தானியேல் 3 நேரம் அலைகளை தந்து தேவமணி சோத்தம் கவா சமானாதியா தேவமணி போய் அங்கே என்ன இடத்துல அப்படி இருக்கும்போது அப்போது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனாகிக்கு முன்பாக தேவம் பண்ணி விண்ணப்பம் செய்கிற கண்டார்கள். யார்? அந்த அங்குள்ள ஜனங்கள். அப்போது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிற கண்டார்கள். கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாட்கள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கையிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அது ராஜா இந்த காரியம் ஏரியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின் உறுதியாக்கப்பட்டதே என்றார். அப்படி ஒரு உறுதியான பத்திரம் பண்ணியிருக்காங்க. என்றால் எதுவும் தேவம் பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடாது ராஜா கட்டளை. அப்படி கட்டளையிட்ட போதிலும் என்றால் தானியேல் தேவத்தை நிறுத்தல. என்றால் தானியேலுடைய விசுவாசம் 100% இயேசு என்னை பார்த்துக்கொள்வார், தேவன் என்னை பார்த்துக்கொள்வார், நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி உறுதியான ஜெபம், இந்த நிலையான ஜெபத்தை தானியேல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இப்போ காலையிலையும் மத்தியானையும் சாயந்தரம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவை. அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது பார்க்கும்போது அப்போது அவர்கள் ராஜாவை நோக்கி திரைப்பிடிக்கப்பட்ட யூதா தேசத்தின் புத்தரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளைகளை அறியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ண விண்ணக்கத்தை பண்ணுகிறார். விண்ணப்பம் எங்கே பண்ணாத்தானே வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் சர்வ சிருஷ்டியை உருவாக்குன தேவன் நோக்கி விண்ணப்பம் நான் விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று பாடுகிறோம். மைட்டி லார்ட் விண்ணப்பத்தை எங்கே சொல்கிறார்னா தேசப்பாட சொல்கிறாரு. மனிதகிட்ட சொல்லலை, மனுஷகிட்ட சொல்லலை, மனைவிட்ட சொல்லலை, கணவர் சொல்லலை, ஏசாப்பாட சொல்கிறார். என்றால் அவருடைய விண்ணப்பத்தை வானத்தையும் பூமியும் காற்றையும் கடல் உருவாக்குற தேவனுடைய சமத்தில் விடத்தை வைக்கிறார் தானியேல். ஏன்னா நீ பத்திரத்தை வச்சுட்டு போ, கைத்து போட்டுட்டு போ, ஆனால் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன், நான் கர்த்தருடைய சபத்தை ஜெபம் பண்ணியே தீருவேன். நீங்கள் அநேக குடும்பங்களில் கடமை ஜெபம் இருக்கும், ஃபார்மாலிட்டி ஜெபம், அது ஜெபமே இல்லை, உயிரில்லாத ஜெபம். அந்த ஜெபம் பண்ணக்கூடாது.
தானியேலை போல நாம் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தால் நமக்கு எல்லாம் ஜெயமாக வரும். இன்னைக்கு ஜெபம் இல்லைன்னா நிச்சயமாக ஜெயம் வராது. இன்றைக்கி அதை விட ஜெபம் இல்லை, அதை விட கூரை இல்லை. ஜெபம் இல்லைன்னா அந்த கூரை இல்லை. கூரை இல்லைன்னா வெயிலை தாக்கும், மழையை தாக்கும். அதே போல் தான் இன்றைக்கி அநேக வீடுகள் காணப்படுகிறது. என்றால் ஜெபம் கிடையாது, கிடையாது. என்றால் உலக பிரகாரமாக எப்படியும் வாழலாம் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் ஜெபத்தை குறித்து அறியாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தானியேல் 3 நேரம் ஜெபித்த போல இல்லை, நீங்கள் பல மணி நேரம் ஜெபிக்கலாம், கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கலாம், அந்நாள் ஜெபித்தமாக ஜெபிக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம். ஜெபிக்க போவது நிச்சயமாக உங்கள் காரியம் எல்லாம் நிறைவேறாத காரியம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆண்டு சோத்திரம். அருமையான தேவ செலவை இங்கே அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி திரைப்பிடிக்கப்பட்ட யூதா தேசத்தின் புத்திரில் தானியேல் என்பவர் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கை கொடுத்த கட்டளைகளையும் அறியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணோக்கத்தை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்றால் நீ விடுவித்தான் சரி, விடுவிக்காக போனான் சரி என்றால் அவன் என்றால் இலக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னால் விண்ணப்பம் வைக்க போது பலோத்தி இந்த வானத்தையும் பூமி தாத்திய கரு விண்ணப்பம் பலோத்தி எட்டுகிறது. அந்த விண்ணக்கத்துக்கு நிச்சயமாக பள்ளி வரும். யாராவது ஒரு ஜெபத்துக்கு ஒரு தடை பண்ணால் அதை விட்டு தடை உடைங்க, கட்டுண்ட அருங்க. ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. நீ எந்த மகனாலும் ஒரு கனவு தடைப்படலாம், கனவு தடைப்படலாம், ஜெபத்துக்கு தடைப்படாதுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தரை தேடுங்க, முழுமையாக தேடுங்க. தேடும்போது உங்கள் இடம் இல்லத்தில் தேவமாக ஜெபப்பொழுது அங்கே யார் வருவார்? இயேசு வருவார், ஆவியானவர் வருவார். இயேசு வருவார், ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வரும்போது உலர்ந்த எலும்பெல்லாம் உயிரை செய்வார். இயேசு வரும்போது எல்லா அற்புதமும் நடக்கும். நாமத்தில் அவரை நோக்கி அவர் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தேவைன்னு சொன்னார், அவர் செய்வார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்க. மனிதன் ராஜா கட்டளை போடலாம், சட்டத்தை பெருகலாம். இந்த சட்டத்தை அது ராஜா கொண்டு வரல, சாத்தான் கொண்டு வந்தான். அதை எப்படி உடைக்கிறது? இயேசுடைய வீட்டில் உடைக்கலாம். தீ மை லார்ட் உடைக்கலாம், உடைக்கப்படும். தட்டாக உடைக்கப்படும். எந்த கட்டெல்லாம் அழுக்கப்படும், எந்த காயண்டாலும் ஆறும். அவர் நம்முடைய தேவன் கட்டுண்டவர்களை கட்ட அழுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சமாதான சமயம் கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதே என்றால் தானியேல் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு என்றால் ஒரு நல்ல வெளிச்சத்தை தேவன் தந்தார். அதே போல ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தானியேல் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலே எப்போதும் ராஜா வார்த்தைகள் கேட்டபோது தானியேல் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கப்படி சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அருமையான தேவனே, தானியேலை காப்பாற்றாலும் அவனுக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றாலும் என்னை சூரியன் உதிக்க உரையில் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு தேர்வு கிருவி கொடுத்தார். அப்போது அந்த மனுஷர் ராஜாவுடைய கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதாகிலும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது தேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரணவிக்கிறது அறிவீராக என்றார்கள். அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இடைவிடாமல் ஆராய்க்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவனுக்கு தேவன் உன்னை வல்லவராய் இருக்கிறார். யார்? நீ இடைவிடாமல் ஆராய்கிறது தேவன். அப்போ நான் இடைவிடாமல் ஆராய்ச்சால் எந்த
அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார், விடுதலையாக்கிறவராக இருக்கிறார், தாங்குகிறவராக இருக்கிறார், சுமக்கிறவராக இருக்கிறார், ஏந்துகிறவராக இருக்கிறார், கரப்பிடித்து நடத்துகிறார் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவராக இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஓ மாகிச்சு ஜீசஸ் ஆண்டவராக ஒரு இரவு முழுவதும் ஜெபித்தார். ஏன் ஜெபித்தார்? 7 கண்ட மக்களுக்கும் மீட்பை சாரும்படி ஜெபனார். 7 மீட்பை சாரும்படினார். கஷ்மன் தோட்டத்திலே சிறுவில் அடிக்கப்பட்டு அவர் ஜெபம் பண்ணார். சீசர்கிட்ட கேட்டார், நீங்கள் 1 மணி நேரம் விழுத்து வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டார். எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜெபத்தை நேரத்தில் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு சபையில் போனால் கூட கோட்டை கொடுத்து தான் தூக்குறாங்க. இன்னைக்கு ஏன்னா உண்மையான ஜெபங்களை அநேகம் பார்க்க முடியாது. உயிர் மீட்சி கிடையாது, விடுதலை கிடையாது. ஏன்னா உயிர் மீட்சி இல்லாத ஜெபங்கள் நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. உயிர் மீட்சி உள்ள ஜெபம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் ஒருத்தர் வருவார்கள். அவர் நம்மளை ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு விடுதலை கொடுக்கிறவர், ஜெபத்தில் சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷம் தருகிறார், ஜெபத்தை கட்டுகள் அழுக்கப்படும். அப்படிப்பட்ட தானியல் ஜெபம் உங்களுக்கு தேவை. அந்த ஜெபம் ஒரு வீட்டில் தேவை, குடும்பத்தில் தேவையில்லை, ஒரு மகனுக்கு தேவை, மகளுக்கு தேவை. எல்லோரும் அந்த ஜெபிக்கும் போது அந்த வீடு என்ன செய்யும்? தேவ பிரசனத்தால் நிரப்பப்படும், தேவ வல்லமையால் நிரப்பப்படும், கிருபியால் நிரப்பப்படும், அக்கினி இறங்கும், அபிஷேகம், ஆவியானவர் ஆக்கு கிடக்காத பெருமூச்சோடு கிரியை செய்வார். அப்படி தானியல் ஜெபித்த மாதிரி இன்றிலிருந்து நிகழ்ச்சியை பாருங்கள். 7 கண்ணில் ஒருவரும் அப்படி ஜெபத்தை எடுக்க, வேதத்தை எடுக்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஜெபத்தை புத்தகத்தை எடுத்து வசனத்தை உரிமையாக்கி ஜெபம் பண்ணுங்க. ஓ ரப கரபா சங்கரபாதி கரபசியா அவர் மத்தியிலே நிச்சயமாக ஜெபத்து எந்த ஜெபத்து கேட்டாலும் நீ ஜெபிக்கும் போது பதில் கிடைக்க இருக்காது. அதுதான் ஜெபத்தை கேட்குறவரே என்று அவருக்கு பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா நீ ஒரு ஆழமாக ஜெபிக்கலை, உண்மையாக ஜெபிக்கலை, உச்சமாக ஜெபிக்கலை, அவர் நோய்க்கு பார்க்கல, உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறார், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார், இச்சைக்கு அடிமையாக இருக்கிறார், போச்சாத்துக்கு அடிமையாக இருக்கிறார், மதுபானத்துக்கு அடிக்கிறார், திருட்டுக்கு அடிமையாக இருக்கிறார், பொருளாதாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதால்தான் அப்படி வந்ததான் ஜெபத்தை தடை பண்ணுவான் சாஸ்திரா. அதுக்கு இடம் கொடுக்காதபடி இன்று உங்களுக்கு ஆண்டவர்த்தை அப்போது ஒரு தானியலை திங்க கவியில் போட்டுவிட்டு ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வைத்து வைக்கப்பட்டது. தானியலை பற்றிய ஆண்டவர் தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் போதனத்தினாலும் தன் பிரபுகளின் மோதிரத்தினாலும் அது மேல் முத்திரைப்பட்டான். அந்த கல்லை யார் எடுக்கக்கூடாது? ராஜாவும். அங்கே பார்க்கும்போது ராஜா தான் அரண்மனைக்கு போய் ஒரு கல் கவியுடைய வாசலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் புறவுகள் மோதல் அதுமேல் முத்திரைப்பட்டான். முத்திரைப்பட்டால் யாரும் அகற்ற முடியாது. ஒரு சட்டம் பிறக்கப்பட்டால் உடனே மாற்ற முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சட்டத்தை போட்டான். மை ஜீசஸ் மை லார்ட். அந்த தானியல் அங்கே ராஜா முத்திரை போட்டு செயல்பட்டான், பிறவுகளும் செயல்பட்டார்கள். ஆனாலும் பின் ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தார். அவனுக்கு நித்திரை வராமல் போயிட்டு தானியலை திறசாலை பண்ண தூக்கம் வராது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு விதைச்சா நீங்கள் நல்லா இருக்க முடியுமா? ஒருவன் கலாச்சாரம் 6, 7 ஒரு எதை விதைக்கிறானோ அதை இருப்பான். தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, மோசம் போகாது, யூரின் போகாது. உண்மையாக சொல்கிறேன், நீ எந்த விதை விதைக்கிறோ அதை அறுப்பாய். அதனால் அவன் என்ன செய்தான்? முத்திரை போட்டாச்சு, ராஜா முத்திரை போட்டாச்சு, எல்லாம் அங்குள்ள பிறகு முத்திரை போட்டாச்சு. ஆனால் அது தூக்கம் வரல, அது தூக்கம் வரல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, சமாதானமாக இருக்கல, சந்தோஷமாக இருக்க முடியல. காரணம் அவன் தானியல் தேவ மனுஷன். ஏவனுக்கு ஒப்புக்கூட நாளை தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வரவாக
எத்தனை ஜெபம் பண்ணுறதுனால ஒரு பரிசு வந்து கொடுத்தார்கள். அந்த பரிசு நிலையில் இருக்குமா? நீ ஜெபம் பண்ணுறதுக்காக 7 கட்ட மந்திர வச்சு மாந்தை செய்யலாம், சூனியம் செய்யலாம், சூனியக்கால் செய்யலாம், எல்லாம் சாத்தாருக்கு என்ன பூஜை பண்ணலாம், யாகம் செய்யலாம், நரவலி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கல்ல சபதம் பண்ணலாம், ஒன்றும் நிலை இருக்காது. எல்லாம் தவறு பொடியாக்கி விடும். மாய்ச்சி சீசத் மாய்ச்சலான் அதான் பார்க்குறோம். அறிவியான தேவை செலவை. அதனால் ராஜா காலமே கிழக்கு கழிக்கும் போது ராஜா எழுந்திருந்து திங்கங்களின் கவிக்கு தீவிரமாய் போனார். எவ்வளோ தீவிரம் போய் ராஜா கெவின் கிட்ட வந்தபோது அங்கே துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தீவிர தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தீங்கங்களில் தப்பிக்க இருந்தாரா என்று தானியேல் கேட்டார். அப்போ தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க என்றார். அப்போது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி கொண்டார். அதனால் அவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜா உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ராஜாவுக்கு உறவு நான் குற்றம் சொல்லவில்லை, நீதிகேடான காரியம் செய்யலை. கர்த்தர் தூதரை கொண்டு வாயை கட்டுக்கொண்டார். திங்கள் வாயை கட்டுக்கொண்டார். அருமையான தேவை செலவே. அப்படி என்றால் தானியேல் தேவத்துக்கு பதிலை கொடுத்த தேவன் உங்கள் தேவன் கட்டுவார். தூதரை அனுப்புவார். உங்களுக்கு உறவு எழுப்ப ஒரு ஆயுதம் வாய்க்காது. தேவ பட்சத்தில் இருக்கும்போது இருக்காது. யார் தீ வைத்தெல்லார். அப்படிப்பட்ட ஜெபம் தானியேல் ஜெபிக்கும் போது ராஜாவே என்றால் தேவ மனுஷனுக்கு உரமாக ஆண்டவரை தொகுத்தரோம். தேவ மனுஷனுக்கு உரமாக எத்தனையோ என்றால் வாய் சந்தர் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், ஏசப்பா நவத்த கலாச்சாரம் ஒருவன் எதை விதைக்காத அறுத்தே தேரும். ஒருவன் எதை விதைக்கிற அறுக்கணும். நல்ல வித்த நல்லது இருப்பான், கெட்டது கெட்டதுப்பா அவனை வந்து வைத்து அறுக்கணும். இதான் ஆண்டவர் வார்த்தை. நிறைவேறிட்டு ஆண்டவரே நிகழ்ச்சி பார்ப்பதற்காக ஜெபிக்க போகிறேன். பச்சை பயந்து பச்சை வாயை திறப்பை உலக தோட்டம் முதல் அரைப்பலை வழிகட்டுவது தீக்கதரிசி நடந்தது. ஆபத்து 1:7 கர்த்தராய் ஆண்டவர் தீக்கதரிசிகளாக ஊழியக்காரருக்கு வழிகட்டாம் காட்சியார். பழி சொல்லுக்கு ஆளாகாதபடி, திக்கர சொல்லுக்கு ஆளாதபடி கர்த்தர் ரசிக்கிறார். பழைய பேப்பர்லாம் கிழிச்சிட்டார். உலகத்தில் உள்ள எந்த பழைய பேப்பரும் இருக்காது, எல்லாம் புதிய பேப்பர் என்று கர்த்தர் சொல்கிறார். சென்னையிலும் உள்ள பழைய பேப்பரை கழிச்சிட்டார், இந்தியாவில் உள்ள பழைய பேப்பர் கழிச்சிட்டார், சென்னையில் புதிய பேப்பர் ஓட்டிட்டார், இந்தியாவில் புதிய பேப்பர் ஓட்டிட்டார். இப்போ தூர இடத்துல எந்த நற்செய்தி வரப்போகுது. இந்த ஊழியத்துக்கு இதை பார்ப்பீங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளே வந்த மக்கள்லாம் திரும்பி வருவார்கள். உலர்ந்த எலும்பு வீட்டையும் மனவாட்டி அலங்கரிப்பு அழைப்பார். யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் எடுத்து கொடுக்கிறார். யாருக்கு எந்த கஷ்டம் இருந்துவிடார். கண்ணீரோடு விதைக்கிறவர் கெம்பரத்தோடு அறுவை செய்வார். 1 அற்புதமா, 2 அற்புதமா, 3 அற்புதமா, 4 அற்புதம், நிறைய அற்புதம். நான் சொல்கிறேன் கேளுங்கள். இயேசு சொல்கிறார், ஒருவர் எதை வைத்தானே அறுப்பான், நல்ல இருப்பார், கட்டுக்கிட்ட அவங்க வைத்து அறுப்பார்கள். அறுத்து விட்டார்கள், தப்பா முடியாது. மிகாவின் தூதர் இதை சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. நீங்கள் விதைத்ததுக்கெல்லாம் மதிப்பு கழுக, அற்புதம் நடக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவனுக்கு ஒரு வரும்போது பழைய வழி அல்ல, எல்லாம் புதிய அல்ல. சபைகள்லாம் கொஞ்ச நாள் நடுங்கும், சபைகள்லாம் கொஞ்சம் நடுங்கும். ஏன் என்று கேட்காதீங்க, நடுங்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வரும். மக்களுக்கு போத்துறோம், மக்களுக்கு கண்ணீர், மக்களுக்கு கவலை எல்லாம் வரப்போகுது. இப்போது தேசத்தில் முக்கியமான காரியங்கள்லாம் நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பல்வேறு நீங்கள் அறிவீர்களா? நான் வண்ணாந்தத்து வழியும் அது உண்மையாக சொல்கிறேன், தீவிரம் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு புது சிஷ்டியாக இருக்க, பழைய வாழ்க்கை வாழாதீங்க,
புதிய வாழ்க்கை கத்துக்கு ஒப்பு கொடுங்க, வளர்ந்துருங்க. சபைகள் நடுங்கும், சபைகள் நடுங்கும், உலகம் நடுங்கும், உலகம் நடுங்காது. ஒருவர் எதை வைத்தாரோ அதை அர்ப்பார், நல்ல விஷயம் நல்லது அர்ப்பார், கெட்ட விஷயம் அர்த்தே ஆகணும். இது விசுவாசம். இப்போ உலகத்தில் பிரசத்தி விட்டுலாம் கஷ்டம், உலகத்தில் பிரசத்தி விட்டுலாம் கஷ்டம் என்று கத்த சொல்கிறார். ஆலயத்துக்குள்ளே வரக்கூடியவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேசிங்க இருக்கிறாரா இல்லையா? தேசிங்க இருக்கிறார். அவருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறித்து ஒரு எழுத்த ஒரு வார்த்தையோ அவர் உரைத்த வார்த்தை நிறைவேறாமல் இருக்காது. அவரே உரைத்தார், அவரே பேசினார், அவரே நிறைவேற்றார். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென்று ஆமிற்கு. வீடு கட்டணுங்களா தேசிய தேடுகள், குடும்ப ஆசிரியர்களா தேசிய தேடுகள். மனு சொல்லி கேட்காதீங்க, மனு சொல்லி கேட்குங்க. தேசம் என்ன சொன்னால் செய்யுங்க, அற்புதம் நடக்கும். ஆசிரியர் ஒரு மாதத்துக்கு பிறகு உலகத்தை எல்லாமே மாறுதல் இருக்கும். அதை பார்ப்பீங்க. பழைய பேப்பரை கிழிச்சிட்டு புதிய காக்கரை ஓட்டிட்டு, பழைய பேப்பரை கிழிச்சிட்டு புதிய காக்கரை ஓட்டிட்டு ஒரு முகமாய் அந்த மோசோடு மோசம் பேசுகிறார். அந்த மோசோடு முகம் பேசும்போல உங்களோடு பேசுகிறார், தேசம் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். பழைய காதுள்ளவன் கேட்க கடவுள். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவர் தான் இயேசு, அவர் தான் இயேசு, அவர் தான் இயேசு, அவர் தான் இயேசு. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அதை பார்ப்புங்க. அடுக்குமாடி கட்டெல்லாம் அசை போகுது. அதை பார்ப்புங்க. உயிர் போனவர்களுக்கு உயிர் வருமா? வராது. எந்த ஆவி பொல்லாத ஆவி உலகத்து போயிட்டு, அசுத்த ஆவி போயிட்டு, நல்ல ஆவி வரப்போகுது. இதே ஆண்டு சொல்கிறார். உலகத்தில் மிகவும் தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பல கஷ்டங்கள் இருந்தாலும் மீட்பு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது கால செல்லாது. நாட்க பொல்லாதவர்களாக கூட அதுபடி என் மகனை கேள். அதில் 5 வாரத்துக்குள்ளே உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன். உங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை. எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்பட்டதோ எல்லாம் தருவேன், தந்து விட்டேன். சீஸ் வைத்து லாடு. ஒரு அற்புதம் இல்லை, 2 அற்புதம் இல்லை, 3 அற்புதம் இல்லை, 4 அற்புதம் இல்லை, 5 அற்புதம் நடக்கும். அழுதே தீரும். இயேசு நாமத்தில் நடக்கும். விளக்க கொளுத்தி வச்சு விளக்க அணைக்க மாட்டேன், விளக்க எரி வைப்பேன். சாத்தான் வீட்டுக்கு வராதபடி நீங்கள் ஜெபிக்கணும். சாத்தான் வீட்டுக்கு வரக்கூடாது, விக்கிரம் வரக்கூடாது, அசுத்தாவி வரக்கூடாது, பொல்லாத ஆவி வரக்கூடாது, பாவச்சி ஆவி வரக்கூடாது, பச்சாராவி வரக்கூடாது, மதுபானம் வரக்கூடாது. ஆண்டு பிரியமாக வாழுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆண்டு ஜாலின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த போல உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அது உண்மை, நிச்சயம். மை காட் சீஸ் வைத்து லாடு. ஒரு அற்புதமா, 2 அற்புதமா, ஒவ்வொருக்கும் அற்புதம் தான், ஒரு அதிசயம் தான். ஒன்றும் குறைபடாது, நிறைவாக இருக்கும். நான் சொன்ன வார்த்தை அறித்து ஆண்டு சொல்லித்தரோம். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதம் இருந்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொருவரும் கர்த்தரை ஊழித்து கேட்டு உற்சாகமாக உதார்த்தமாக காணி கொடுத்தாங்க. ஊழித்து ஜெபிக்க கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 053300023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 0442657 4
550 and cell phone number 93 833 44445.